பேரரசர் பெருமிழக முத்தரையரின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தி மேடையில் சிறப்பு உரையாற்ற உள்ளவர்கள், விழா உரை நிறுத்த உள்ளவர்கள் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மாவட்ட மேற்பார்வையாளர் திரு பழகோபாலகிருஷ்ணன், மாநில செயலாளர் திரு கராத்தே செந்தில், தலைவர் சமநீதியார் சமூக போராளி கே கே செல்வகுமார் அவர்கள் இதோ சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். ஹலோ 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 தலைவர் அவர்கள் 3 நாயகர்கள் கொஞ்சம் தள்ளி அண்ணா, கொஞ்சம் ஃப்ரீயா இருங்க, தள்ளி நிங்க ரைட்டா அண்ணா, கொஞ்சம் எல்லாம் தள்ளி நிங்க, கொஞ்சம் ஃப்ரீயா தள்ளி லைவ் பண்ண என்ன லைவ் என்ன லைவ் கேக்குறீங்க அண்ணா, அண்ணா அண்ணா கொஞ்சம் தள்ளி பேட்டி எடுக்காத தம்பி. கருப்பு 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 அம்மா கருப்பு கருப்பு ஒரு தவில் கலைஞர் சைமன் மாமா மைக்கு போடும் மைக்கு. தமிழகத்தினுடைய மையப்பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தமிழகம் முழுக்க இருந்து நாங்கள் எதிர்பார்த்துட்டு ஒரு 5 லட்சம் பேர் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நாங்கள் 5000 கிராமங்களுக்கு தமிழகம் முழுக்க நேரடியாக போய் அழைப்பு வைக்கிறோம். கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட கிராமங்கள் நாளைக்கு நேரடியாக வைக்கிறோம். போகிற கிராமங்கள் எல்லாமே எப்போதுமான வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்துக்கு மக்கள் எவ்வளவு ஆதரவு கொடுத்தார்களோ அதை விட அதிகமாக தமிழக தேச கட்சிக்கு ஆதரவு தராங்க. அதனால் பெரும் எண்ணிக்கையில் தமிழகம் முழுக்க இருந்து முத்தரையர் சமூக மக்களும் விளிம்புகளில் இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தை சேர்ந்தவங்களும் இந்த மாநாட்டை கலந்துக்கிறாங்க. மாநாடு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக அமையும். முத்தரையர்களுக்கான அரசியல் அதிகாரத்தை 2026 பிறகு நிச்சயமாக மீட்டெடுக்கும். கூட்டணி குறித்து கூட்டணி பற்றி எதுவுமே சொல்ற மாதிரி இல்லை. 1500 கிராமங்கள் இன்னும் நாங்கள் போக வேண்டியது 3000 கிராமங்கள் கிராமத்தில் போகிறோம். மற்ற நிகழ்ச்சிகள் நிச்சயமாக மாநாடு கூட்டணிக்குள்ள தேர்தல் நிச்சயமாக முடிவு பண்ணுவோம், இறுதி செய்வோம். உங்களுக்கெல்லாம் உங்களெல்லாம் பொதுவாக நிச்சயமாக அறிவிக்கும். மற்றோட பேராக தஞ்சாவூரில் மட்டும் 500 நீங்க நிக்கிறது வந்து பட்டுக்கோட்டை பேரா வந்து பேச்சு அந்த நிச்சயமாக பேசாமல் நம்ம சொல்லுங்கள். நிச்சயமாக சட்டசபைக்குள்ள தமிழக மலக்கோட்டை தந்த மாமன்னர் வாழும் பேரரசர் சமநீதி போராளி சமநீதியின் ஐயா KKS 3 நாயகன் KKS அவர்கள் வருடப்படுகிற என வரவேற்று விழாவுரை ஆற்றுபவர்கள் தற்போது நம்முடைய தமிழக தேசம் கட்சியில் மேடையில் விழாவுரை ஆற்றுபவர்கள் திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மாவட்ட மேற்பார்வையாளர் திரு பழகோபாலகிருஷ்ணன், வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கைது குணசேகரன், மாநில செயலாளர் அண்ணன் திரு கராத்தே செந்தில், அடுத்து சிறப்பாக நம்முடைய வாழும் பேரரசர் சமநீதியார்
நம்முடைய மலக்கோட்டை பெற்ற மாமன்னர் தலைவர் 3 லட்சம் ஆயிரம் KKS அவர்களுக்கு முன்னாடி கொடுத்து சிறப்பிக்கப்படுகிறது. தற்போது விளையாட்டு நம்முடைய திருவாரூர் நாகை மயிலாடுதுறை மாவட்ட மேற்பார்வையாளர் திரு பல கோபாலகிருஷ்ணன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம் தமிழர் தேசம் கட்சி நடத்தக்கூடிய முத்திரையர்களின் அரசியல் அதிகார அமைப்பு மாநாட்டிற்கு பேராவூரணி சட்டமன்ற தொகுதி பாதனங்குட்டை தெற்கு பாதனங்குட்டை வடக்கு கிராமத்தை சந்தித்து மாநாட்டிற்கான அழைப்புகளை நேரடியாக வழங்க வருகின்றுள்ள முத்திரையர்களின் பாதுகாவலர் எங்களுடைய அரசியல் ஆசான் என்னுடைய அண்ணன் தலைவர் சமூக அவர்களே, என்னுடன் தஞ்சை மாவட்டத்தில் எனக்கு தலைவர் தமிழர் இருந்தாலும் தஞ்சை டெல்டா பகுதியில் எங்களை எல்லாம் என்னை போன்ற இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய மாநில செயலாளர் பட்டுக்கோட்டை கராத்தே செந்திலன் அவர்களே, மாநில இளைஞர் செயலாளர் சக்கரை சுதாகர் அவர்களே, வீரமுத்திரை முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில இளைஞர் ஒருங்கிணைப்பாளர் அன்பு சகோதரர் அண்ணன் துரை குணசேகரன் அவர்களே, தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் தஞ்சை முத்தேஜ் அவர்களே, தஞ்சை தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் அருமை பங்காளி பட்டுக்கோட்டை அரவிந்த் நம்பலார் அவர்களே மற்றும் தமிழக தேச கட்சி வீரமுத்திரை முன்னேற்ற சங்கத்தினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, தலைவர்களே, தலைவர்களுக்கு ஒரு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 2020ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற வீரமுத்திரை முன்னேற்ற சங்கத்தினுடைய வளையல் வாழ்வுரிமை மாநாடு அழைப்புகளை வழங்க தற்போது அமைந்திருக்கக்கூடிய இந்த கிராமத்திற்கு வருகை தந்தீர்கள். அந்த வருகையின் போது நானும் கீழே நிற்கக்கூடிய பொதுமக்களை போல உங்களுடன் காலை 11 மணியிலிருந்து இந்த கிராமத்துக்கு உங்களை அழைத்து வரும்போது இரவு 11:45 ஒரு 5 நிமிடம் நின்று கொண்டு போய்விட்டீர்கள். அப்படிப்பட்ட இந்த கிராமத்தில் பிறந்த என்னை கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னாலே பேரரசர் பெருமாற்றன் பேரரசனுடைய தபால் தலையை வெளியீட்டு விழாவிற்கு இந்தியாவுடைய தலைநகர் டெல்லி, அந்த டெல்லியிலே நாட்டினுடைய முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி மாளிகையிலே அமர்வதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அந்த அரங்கத்தில் இந்த குக்கிராமத்தில் பிறந்த ஒரு ஏழை பையன் மகனை என்னையும் அழைத்து உங்களோடு அமர வைத்தீர்கள். என் உயிர் இருக்கும் வரை, என் வாரிசு இருக்கும் வரை, என்னுடைய இனம் இருக்கும் வரை இந்த கிராமத்திலிருந்து சத்தியம் வைத்துக் கொள்கிறேன். உங்களுடன் உங்களுக்காக இருப்பது என்ற உதவி என்ற வாய்ப்பு நன்றி. தலைவர் அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, சமநீதியார் வாழ்கவே, சமநீதியார் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழும் பேரரசர் வாழ்கவே, வாழும் பேரரசர் வாழ்கவே, அண்ணன் சமநீதியார், அண்ணன் சமநீதியார், தற்பொழுது கட்சியின் மாநில செயலாளர் திரு கராத்தே செந்தில் அவர்கள் உரையாற்றுவார்கள். உட்காருங்கள். அப்படியா என்ன மாலும் பேரரசர் அண்ணன் சமநீதியார் அவர்கள் உங்கள் கிராமத்தை தேடி வந்திருக்கிறார். டவர் கிடைக்குதா? முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு. இந்த மாநாட்டுக்கு ஒவ்வொரு கிராமமா கிடைக்குதா? தேடி போய் அழைத்து கொடுக்கிறார் நம்ம சமுதாய மக்களுக்கு. நான் தலைவர்கிட்ட கேட்டேன், தலைவர் 5000 கிராமம் போறதுன்னு சொல்றீங்க, அது ரொம்ப கஷ்டம். நம்ம பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கிராமத்திலையும் இருக்காங்க. நம்ம பொறுப்பாளர்கள்ட்ட
அழைப்பிதழை கொடுக்க சொல்லிடலாமே அப்படின்னு கேட்டார். அதுக்கு தலைவர் சொன்னாரு, நம்ம சமுதாய மக்களை நான் போய் பார்க்கலன்னா வேற யார் போய் பாப்பா? அதான் உங்க வீட்டுல ஒரு விசேஷம் வச்சிருக்கீங்க, கல்யாணம், காது குத்து, அதுக்கு நீங்க தானே கொண்டு அழைப்பிதழ் கொடுக்கணும், அதான மரியாதை. அதனாலதான் என் மக்களை நான் போய் பார்க்கணும், என் கையால அழைப்பிதழை கொடுக்கணும், அது எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னாரு. அது மாரி இதுவரைக்கும் 1500 கிராமங்களுக்கு தலைவர் நேரடியா போய் பத்திரிகை அழைப்பிதழ் கொடுத்துட்டு வர்றாரு. இன்னும் 3500 கிராமங்கள் கொடுக்கணும், ஓடிக்கிட்டே இருக்காரு. எங்க பார்த்தாலும் பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் தான் வேலை பார்ப்பாங்க. எங்க தலைவர், எங்க கட்சியில எங்க தலைவர் ஒற்றை தான் வேலை பார்ப்பாரு. நாங்க எழுதிட்டே இருப்போம். அவரோட எங்களால ஓட முடியல. அவரு நம்ம சமுதாயத்துக்கு மேல உள்ள ஒரு பற்று, ஒவ்வொருத்தனையும் கடை கோடியில் இருக்க ஒவ்வொருத்தனையும் நான் போய் சந்திக்கிறேன். இது நம்மளோட முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு. அதுக்கு ஒவ்வொருத்தனும், ஒவ்வொரு முத்தரையரும் நம்ம மாநாட்டுக்கு வரணும். அதுக்கு ஏன் கையால அழைப்புகள் கொடுக்கறது தான் இப்ப உங்க கிராமத்துக்கு வந்திருக்காரு. ஒவ்வொருத்தரும் இந்த மாநாட்டை வந்து சிறப்பித்து தருமாறு தமிழர் தேசம் கட்சியின் சார்பாகவும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளர் தஞ்சை முத்துஜி அவர்கள் உரையாற்றுவார்கள். வீரமிகு பெரும்பாட்டன் பேரரசர் முத்தரையரை போற்றி சாதி சமநிலையற்று கிடந்த இந்த சமூகத்திலே சமநீதி சமர்புரிய வந்த சமநீதி போராளி அவர்களை வணங்குகிறேன். ஜனவரி 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு. தலைவர் அவர்கள் 5000 கிராமங்கள்ல நேரடியா சென்று அழைப்புதல் கொடுத்துட்டு வர்றாரு. இதுவரைக்கும் 1100 கிராமம் கொடுத்திருக்காரு. இவர் எதுக்காக அவர் மனைவியை பார்த்துட்டு, அவரை பார்த்துட்டு, அவங்க குழந்தைகளை பார்த்து வீட்டில் இருக்கலாமே, இது அவருக்கு தேவையா? இந்த மக்களை அரசியல் படுத்தணும், இந்த மக்களுக்காக வாழணும், பள்ளி குழந்தைகளை கல்வியில உயர்த்தணும், வேலை வாய்ப்புல உயர்த்தணும், பொருளாதாரத்தில் உயர்த்தணும், இந்த மக்களுக்காக பாடுபடணும்னு ஓடி ஓடி கொண்டு இருக்காரு. இதே சமூகத்தை சேர்ந்தவங்கெல்லாம் வலைதளத்திலையும் பேஸ்புக்லையும் கேவலமா எழுதிட்டு இருக்காங்க, அசிங்கமா திட்டுறாங்க தலைவரை. இதெல்லாம் மாறணும். மற்ற மாவட்டங்களை விட தஞ்சாவூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் அதிகமா கலந்துக்கணும் மாநாட்டில் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தற்பொழுது தமிழர் தேசம் கட்சியின் நிறுவனர் சமநீதி போராளி அண்ணன் KKS அவர்கள் உரையாற்றுவார்கள். சிறப்பானதொரு வரவேற்பை வழங்கியிருக்கிற ஆனந்த கோபாலபுரம் வாழ் பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் தமிழர் தேசம் கட்சி சார்பிலும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாடு முழுக்க 1500 கிராமங்களுக்கு மேல அழைப்புதலை கொடுக்க தம்பி கோபாலு என் கூட பார்த்து 10 நேரம் வந்திருப்பார். ஒரு 500 மேற்பட்ட கிராமங்கள். ஆனா அவங்க கிராமத்துல ஏற்பாடு செய்த மாதிரி தமிழகம் முழுக்க வேற எந்த கிராமங்களிலுமே ஏற்பாடு செய்யல. ஒரு ஆளுமை திறன் உள்ள அரசியல்வாதி தம்பி சொன்னாரு, உயிர் உள்ளவரே அப்படின்னாரு. ஒரு தலைமுறைக்கும் இந்த கட்சியோட தான் நீங்க பயணிக்கணும், நாங்க உங்களை விட மாட்டோம்
உனக்கு அப்புறம் உன் பிள்ளைக்கு அப்புறம் உன் பேரன்னு தொடர்ச்சியா இந்த கட்சியில தான் நீங்க பயணிக்கணும். உரிய அங்கீகாரத்தை நான் கொடுப்பேன். பயன்படுத்திட்டு யூஸ் அண்ட் துறவா தூக்கி போடுற ஆளு செல்வகுமார் கிடையாது. ஏன்னா பேரரசர் பெரும்படுகு முத்தரையர் தான் இந்த வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தையே ஆரம்பிச்சார். சத்தியத்தின் வழியில தான் நான் நடப்பேன். யாரெல்லாம் மக்களோட மக்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக எங்களுக்கான வாய்ப்பு வரும். சட்டமன்ற உறுப்பினராவதற்கு, பாராளுமன்ற உறுப்பினராவதற்கு, உள்ளாட்சி பிரதிநிதிக்கான வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்புல முதல் இடத்துல நிக்கிற தம்பி, சட்டமன்ற உறுப்பினராவதற்கான முதல் இடத்துல நிக்கிற தம்பி தான் பல கோபாலகிருஷ்ணன். எதை பத்தியும் பொருளாதாரத்தை பத்தி தான் கவலையே விட மாட்டாங்க. நிகழ்ச்சி ஏற்பாடுனா தடாலடியா இருக்கும். ஆளுங்கட்சி பிரமுகர் மாதிரி வந்த பாயிண்ட் எல்லாமே தடப்பலான ஏற்பாடு, பிரமிக்கிற மாதிரியான வரவேற்பு, எல்லா பகுதியிலுமே சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கிறார் தம்பி. என்றைக்கும் செல்வகுமாரனுடைய மனசுல தம்பி நிச்சயமா இருப்பார். அதுக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஆமா, அதனால வருகிற ஜனவரி 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு, ஒரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய மிக பிரம்மாண்டமான மாநாடு. அந்த மாநாடு பெரும்பான்மையான சமூகம் எப்படி தமிழகம் முழுக்க, எல்லாம் கொஞ்சம் நுட்பமா கவனிச்சுங்க தாய்மார்கள், பெரியவர்கள், இளைஞர்கள் எல்லாம், தமிழகம் முழுக்க நமது முத்தரையர் சமூக மக்கள் 1,25,00,000 பேர் வாழ்கிறோம். அதிலே வாக்களிக்க தகுதியுடையவர்கள் முத்தரையர் ஓட்டர் 80,000 to 90 லட்சம் பேர். பெரும்பான்மையான சமூகம். வரலாற்று ரீதியா பார்த்தோம் சொன்னா பேரரசர் பெரும்படுகு முத்தரையருடைய 1350வது சதய விழா, அதாவது பேரரசருடைய பிறந்த நாள் தான் சதய விழா. நம்ம பேரரசருக்கு வயது 1350. தமிழகத்தில் வேற எந்த சமூகத்துக்கும் இல்லாத நீண்ட நெடிய 1000 கால வரலாறு கொண்ட சமூகம் இந்த முத்தரையர் சமூகம். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அரசர்களா வாழ்ந்த சமூகம். இது எப்படி தெரியுமா இருக்கு? இன்னைக்கு நாம பெரும்பான்மை இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள்ல எல்லாம் கவனிங்க, நாம பெரும்பான்மை இருக்க பஞ்சாயத்துல நாம பஞ்சாயத்து தலைவர் இல்ல. நாம பெரும்பான்மை இருக்க ஊராட்சி ஒன்றியங்கள்ல ஒன்றிய கவுன்சிலர் நாம இல்ல. அதே போலதான் 40-50 சட்டமன்ற தொகுதிகள்ல நாம முடிவு செஞ்சா நாம தான் சட்டமன்ற உறுப்பினர். அதுலயும் நம்ம இல்ல. இன்னைக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர் தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறோம். நாடாண்ட சமூகம். எப்படி தெரியுமா இருக்கு? வேதனையில இந்த பாட்டை நான் பாடுறேன், சொல்றேன். இந்த பாட்டினுடைய வரிய வேதனையில நான் சொல்றேன். அது மாதிரிதான் இந்த சமூகம் தமிழகம் முழுக்க இருக்கிறது. 1500 கிராமத்தை நேரடியா பார்த்துட்டு வந்து சொல்றேன். அரசரா வாழ்ந்தவங்க அரிசிக்காக நிற்கிறாங்க, மன்னரா வாழ்ந்தவங்க மன்னனுக்காக நிற்கிறாங்க. வேதனையின் உச்சம். கேட்டா பெரும்பான்மையான சமூகம். இந்த பெரும்பான்மையை யார் அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்தை மாறி மாறி ஆளக்கூடிய 2 திராவிட கட்சிகளும் தான் இந்த பெரும்பான்மையை அங்கீகரிக்க வேண்டும். அங்கீகரித்திருக்கிறார்களா? அதிமுகவும் திமுகவும் இந்த சாதி, முத்தரையர் சாதி, 1000 கால வரலாறு கொண்ட சாதி,
தமிழகம் முழுக்க 30 50 சட்டமன்ற தொகுதிகளில் பெரும்பான்மையாக வாழுகிற சாதிகளை அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அங்கீகரிக்கவில்லை. எப்படி அங்கீகரிக்கவில்லை? நீ அங்கீகரிச்சிருந்தீங்கன்னா முத்தரையர்கள் பெரும்பான்மையாக நீ ஒரு எழுதப்படாத சட்டத்தை வகுத்து வச்சிருக்க. அதிமுகவும் திமுகவும் என்ன சட்டம்? நாடார் பெரும்பான்மை ஒரு மாவட்டத்தில் இருந்தா அந்த மாவட்டத்தினுடைய செயலாளர் நாடார், அங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் நாடார், அங்கே மந்திரி பதவி கொடுக்கணும்னு சொன்னா ஒரு நாடாருக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறீங்க. அதே போல வன்னியர்கள் ஒரு மாவட்டத்தில் பெரும்பான்மையாக இருந்தார்கள் என்று சொன்னால் அங்க மாவட்ட செயலாளர், மந்திரி, சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், உள்ளாட்சி பிரதிநிதிகள் முழுக்க வன்னியருக்கு தானே வாய்ப்பு கொடுக்கிறீர்கள். அதிமுகவும் திமுகவும் அந்த எழுதப்படாத சட்டத்தை ஏன் முத்தரையர்கள் பெரும்பான்மையாக வாழுகிற பகுதிகளில் நீங்கள் பயன்படுத்துவதில்லை அப்படின்னு அவங்களை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சைடு ஏதாவது தவறு இருக்கான்னு பார்த்தோம். நாடாண்ட சமூகம் தான் ஒவ்வொரு கிராமத்திலையும் போய் கேட்கும் போது வேதனையின் உச்சமா இருக்கு. எவ்வளவு இந்த பஞ்சாயத்துல திண்டுக்கல் மாவட்டத்தில் கேட்டா இந்த பஞ்சாயத்துல 1500 இருந்து 2000 குடும்பம் இருக்கும். பஞ்சாயத்து தலைவர் நம்மால் தானே அப்படின்னு கேட்டா சிரிக்கிறான், சொல்ல மறுக்கிறான். என்னடா அப்படின்னு கேட்டா இல்லன்னு செட்டியார் பஞ்சாயத்து தலைவர். செட்டியார் சமூகம் எவ்வளவு இருக்காங்க? 4 குடும்பம். சத்தியமா நான் பேசுற வார்த்தையெல்லாம் உண்மை, பொய் சொல்றேன்னு நினைக்காதீங்க. நேற்று திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதியில ஒரு பகுதிக்கு போய் கேட்டா யாரா நாம தான் பெரும்பான்மை, யாரா பஞ்சாயத்து தலைவர் சிரிக்கிறான். ரோடெல்லாம் உனக்கு கேவலமா இருக்கு, தண்ணிலாம் வருதா 5 நாளைக்கு ஒருக்க 3 நாளைக்கு ஒரு தலைவர் தாய்மார்களுடைய கூக்குரல். என்ன குழந்தை தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்களே 5 கிலோமீட்டர் போகணும், 50 பிள்ளைங்க இருக்கு, 50 குழந்தைக்கு உள்ள இருந்தா பால் வாடி கொடுக்கணும், கொடுக்க மாட்டாங்க. ரேஷன் கடைக்கு போயிட்டு இருக்கோம், பகுதி நேரம் ரேஷன் கடை இல்ல. பஞ்சாயத்து தலைவர் யாரா? அவரு ரெட்டியா இருக்க சொல்றான். நாடாண்ட சமூகம் தன்னுடைய தன்மையை இழந்து மிருகம் 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 மாதிரி நடந்துக்கிறான். ஒரு மிருகம் தான் இன்னொரு மிருகத்தை அட்டிக்கும். பசி எடுத்துச்சுன்னு சொன்னா ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை அடித்து சாப்பிடும். அதுபோல இந்த முத்தரையர் சமூகத்தை சேர்ந்தவன் சொந்த சமூகம் பஞ்சாயத்து தலைவரா, ஒன்றிய கவுன்சிலரா, மாவட்ட கவுன்சிலரா நிற்கிற போது அவனை தோற்கடித்து அதிலே சந்தோஷம் அடைகிறான். இது பெரிய ஆபத்து. நீ மட்டும்தான் இருப்ப, உன் வீடு மட்டும்தான் அவனுக்கு சொந்தமா இருக்கும். அதையும் எவன்கிட்டயாவது எழுதி கொடுத்துட்டு கடன் வாங்கி இருப்பேன். இதே வேலையை செஞ்சேன்னு சொன்னா உன் வீடு மட்டும்தான் இருக்கும், உன்கிட்ட இருக்க சொத்து இருக்காது. ஏன்னா நீ போட்ட பாரு ஓட்டு சிறுபான்மை, அவன் உன்னுடைய சொத்தை முதலுக்கு எல்லாத்தையும் எழுதி வாங்கியிருப்பான். ஆனா நீ என்ன பண்ணுவ? அவன் கொடுக்குற ஒரு 300 ரூபாய் 500 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு நீங்க பாக்குற நீதி நேர்மைக்கு பாரு. அப்பப்பா 300 ரூபாய் காசு கொடுத்துட்டான், அவனுக்கு தான் ஓட்டு போடுவான். நல்ல பிஞ்ச செருப்பால தான் அட்டிக்கணும். அவன் நம்மள மாதிரி ஆடு மாடு வளர்த்த பணம் சம்பாதிச்ச பணமா? அது நம்மள மாதிரி விவசாய கூலி வேலை செஞ்சு அந்த பணத்தை கொண்டு வந்தவங்களுக்கு கொடுத்து ஓட்டு கேட்கிறானா? அவன் அடிக்கிறதோ கொள்ளை. அந்த பணத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட 300 ரூபாயும் 500 ரூபாயும் கொடுத்தோன்னு அப்போ பெரிய நீதி நேர்மை பேச என்ன பண்றோம்? அவனுக்கு ஓட்ட போட்டு நாசமா கிடக்கு தமிழ்நாடு முழுக்க. ஒரே ஒரு நல்ல விஷயம் தான், சமுதாய தலைவர் நான் வந்தேன்னு சொன்னா ஊர் கூடி நிக்கிறீங்க. ஒரு தேசிய கட்சியினுடைய செயலாளர் என்கிட்ட சொன்னார், தேசிய செயலாளர்
செல்வகுமார், உங்களை பார்க்க வர கூட்டம் ஓட்டா மாறுறது இல்ல. அவர் சொன்னார், உங்களை பார்க்கறதுக்காக வருகிற கூட்டம் ஓட்டாக மாறுவதில்லை. கவனம் பதிலுங்க, கவனம் கவனம் கவனம். வந்து பேசுறத மட்டும் நல்லா நின்று கேட்டுட்டு அப்படியே போயிடுறது. தேர்தல் வந்தோடனே அவன் கொடுக்கிற காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற வேலை இனிமே இருக்கக்கூடாது. பிறகுறோம் கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட இடப்பங்கேதியை நமது உரிமைங்கிற பேர்ல தொகுதி சட்டமன்ற தொகுதி கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறோம். 8 பாராளுமன்ற தொகுதி மீட்பு கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம். 2 மாநாடுகளை நடத்தி முடித்திருக்கிறோம். இது 3வது மாநாடு. ஒரு மாநாட்டை நடத்தி விட்டு நம்மால் சொல்லுவான், பெரிய மாநாடு நடத்துறது நாங்க தான்மா, அவனையும் ஊருக்குள்ள விடுறீங்க, அவங்களும் சங்க தலைவர்னு சொல்றான். பறையர் சமூக மக்கள் தமக்கான ஆர்ப்பாட்டம் போராட்டம் தம்முடைய வாழ்வியலை மாற்ற வந்த குலசாமியாக என்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவனை பார்த்தார்களோ அன்னையிலிருந்து அரசியல் அவங்க பக்கம். கண்ட பயணம் எடுத்துக்கல, கண்ட பயணம் எடுத்துக்கல. தமக்கான விடியலை யார் தர முடியும்? பறையர் சமூக மக்களுக்கான விடியலை யார் தர முடியும் சொன்னா அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டது எழுச்சி தமிழர் திருமாவளவனை. அதே போலதான் வன்னியர் சமூக மக்கள் நமக்கான தலைமை ஆர்ப்பாட்டம் போராட்டம் நமக்காக பேச யார் யாருக்கான ஏறினப்போ அவர்களுக்கு கடவுளாக தெரிந்தவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ். இந்த 2 சாதி இன்னைக்கு தமிழக அரசியல்ல முக்கியமான சாதி, முக்கியமான கட்சி. அவர்கள் நினைத்தால் அப்பாயின்மெண்ட் இல்லாம எந்த முதல்வரை வேணாலும் சந்திக்கலாம். தாய்மார்களே, பெரியவர்களை தெரிஞ்சுக்கங்க. அவங்க வேற யாருக்கும் வன்னியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸை தவிர வேறு எவனையும் அங்கீகரித்தது கிடையாது. அதே போல பறையர் சமூக மக்கள் திருமாவளவனை தவிர வேறு எவனையும் அங்கீகரித்தது கிடையாது. நீங்க தான் எலெக்ஷன் நேரத்தில் வர்றவங்க அப்படியே வாங்க, சால்வையை போட்டு வாங்க, நாசமா போகுது இந்த சமூகம். ஒரே தலைமை வேணும். தேர்தல் நேரத்தில் வேலை செய்யற தலைவர்லாம் வருவான், வந்துட்டு இருக்காப்போ ஏதோ மிருகங்கள் பேர்ல கட்சி ஆரம்பிச்சுட்டு அவனுக்கும் நாம வரவேற்பு கொடுக்கிறோம். இது மிகப்பெரிய பேராபத்து, மிகப்பெரிய பேராபத்து. தமிழகம் முழுக்க அத்துணை மாவட்டங்களிலுமே முத்தரையர் மக்கள் பெரும்பான்மை இருக்கக்கூடிய அத்துணை மாவட்டங்களிலுமே நமது தம்பிகள் களமாடி இருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் 6 பேர் குண்டர் தடுப்பு காவலில் நம்ம தம்பிங்க கைதானா. வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமா? நான் கேட்கிறேன், இந்த சமுதாயத்துக்காக 80 அமைப்பு இருக்குன்னு சொல்றீங்களே, இந்த எந்த அமைப்பாவது இந்த சமூகத்திற்காக வேலை செய்து களப்பணியாற்றி குண்டர் தடுப்பு காவல்ல குறைஞ்சபட்சம் சிறையில போய் ஒரு 5 நாளாவது இருந்தீங்களான்னு கேட்கிறேன். கொலைய பண்ணிட்டு போய் இருந்திருப்ப, கட்டக் பஞ்சாயத்து பண்ணிட்டு போய் இருந்திருப்ப. இது எதுவுமில்லை. தாங்கள் பிறந்த சமூகத்திற்கு வேலை செய்ததற்காக நம்ம தம்பிக்கு குண்டர் தடுப்பு காவல்ல உள்ள போனோம். அதனால உண்மையான சமூக அமைப்பாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு நல்லா தேர்தல் வர வரைக்கும் கோட்டை விட்டு தூங்குவோம். தேர்தல் வந்துச்சுன்னா துண்ட தோழ போட்டுட்டு அழகா ஒரு கண்ணாடியை போட்டுட்டு வருவான். வந்தோடனே அவனே வாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? மனிதனையே வீட்டுக்குள்ள வர்றது, பண்ணி நாயையும் வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி இருக்கு. இது பேராபத்து. திரும்ப திரும்ப சொல்றேன், அவர்கள் எல்லாம் சரியாக இந்த சமூகத்திற்கு வேலை செய்திருந்தார்கள் என்று சொன்னால் இந்த செல்வகுமார் ஒரு நல்ல வழக்கறிஞராக இருந்திருப்பான். ஏன் செய்யல?
ஆபத்து நேர்கிற போது, எனக்கு ஆபத்து நேர்கிற போது கூட கேட்கிறதுக்கு ஆளிலே சாமானிய முத்திரையை எப்படி ஆபத்திலே மாட்டிக்கொண்டு திக்குமுக்காடுவான், அவனுக்காக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டா இன்ன வரைக்கும் நிற்கிறான். வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமா தமிழக தேசம் நிற்கிறான். உங்க பகுதியில் இருக்கவன் பணம் கொடுத்தா எதை வேணாலும் செய்யலாமா? பணம் கொடுத்தா, கார் கொடுத்தா எதை வேணாலும் கொடுப்பானா? இந்த பகுதி, இந்த பேராவூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய தம்பிகள்லாம் என்னன்னு தெரியாது, சாதினா என்னன்னு தெரியாது, சொல்லிக் கொடுத்தவர்கள் வீரமுத்திரையர்கள். சமூக பணி எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர்கள் வீரமுத்திரையர்கள். மேடையில போய் நின்று உனக்கு பேச தெரியுமா? இப்பவும் தெரியாது. குரு சில வித்தைகளை சொல்லிக் கொடுக்காம இருப்பார்ல, அது மாதிரி இன்னும் தெரியாது. நல்லவர்கள் நம் பக்கம், எப்பவுமே சொல்வேன், நல்லவர்கள் வீரமுத்திரையர்கள் பக்கம், நல்லவர்கள் தமிழர் தேசம் கட்சி பக்கம். ஒரு கார் கொடுத்து கொஞ்சம் பணம் கொடுத்தா நீ வேற சமூகத்துக்கு வேலை செய்யாத, சமூகத்தை நேசிக்காத, சமூகத்தை வச்சு சம்பாதிக்கிற அமைப்புக்கு பின்னாடி போவேன்னு சொன்னா, இன்னும் கொஞ்சம் பணம் கொடுத்தா நீ என்ன செய்வ? நான் என் வாயால சொல்ல விரும்பல, என்னவெல்லாம் செய்வ. இது ஒரு நல்ல முத்திரையன் செய்யற வேலை கிடையாது. நல்ல முத்திரையன் இந்த மாதிரி வேலையை செய்யவே மாட்டான். அவன் பிறப்பிலேயே சந்தேகம் இருக்கு, அவன் பிறப்பிலேயே சந்தேகம் இருக்கு. ஒரு நல்ல முத்திரையன் இந்த வேலையை செய்ய மாட்டான். ரோஷக்காரனா இருப்பான், உணர்ச்சி வசப்படுவான், சடார்னு அடிச்சிருவான், பிடிக்கவே இந்த பக்கம் போக மாட்டான். இவெல்லாம் ஏதோ பலகீன கண்காட்சி மாதிரி வந்திருப்பான் போல இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரியான முடிவு எடுத்து போறான். அவர்களை பத்தி நமக்கு கவலை இல்லை. நாம தமிழகம் முழுக்க இந்த மாநாடு போற பாருங்க, பல தடை, எவ்வளவு கேவலமா எழுத முடியுமோ சமூக வலைதளத்தில் பொட்ட பயிலா ஆம்பளையா இருந்தா, நான் திருச்சியில மாநாடு போறேன், இது மதுரையில போடு, நான் மதுரையில மாநாடு போட்டா நீ ராமநாதபுரத்தில் போடு. அது என்னடா இது? இந்த சாதிக்கே இல்லாத வேலை. அது இந்த சாதி செய்யாத வேலையை செய்யறாங்க. நம்ம தம்பிய குருமணிங்கிற கஞ்சா மணிங்கிறான், என்னடா வித்தான்? ஏய், நாங்க நல்லவர்கள், அதனால போற மாவட்டத்தில் எல்லாம் அன்போடு என்னை இந்த சமுதாய மக்கள் அரவணைக்கிறார்கள். இப்போ பார்ப்போம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதுவும் சமுதாயப்படி. என்னடா செல்வகுமார் இங்க வந்துட்டு அவனை திட்டானா? இது மிகப்பெரிய பேராபத்து. ஒரே தலைமையா இருக்கணும், ஒரே தலைமையா இருக்கணும். வண்டியர்கள ஒரே தலைமை பாட்டாளி மக்கள் கட்சி. அதனாலதான் 10.5% இடஒதுக்கீடு அதிமுக கொடுத்தாலும் கூட திமுக உறுதி செய்தது. அதான் ஒரே தலைமை. தமிழகம் முழுக்க பழைய சமூக மக்கள் எங்க பாதிக்கப்பட்டாலும் எழுச்சி தமிழர் திருமாவளவன் காவலர் போகும். ஏன் பழைய சமூக மக்கள் பேரை எவரை ஏற்றுக்கலாம்? திருமாவளவன் மட்டும் ஏற்றுக்கலாம். நீங்க தான் இன்னொருத்தர் இருப்பான். இங்க இதே தஞ்சை மாவட்டத்துல தேர்தல் வந்துச்சுன்னா வருவான் குட்டப்பைய. அந்த குட்டப்பைய பேர் என்ன? எஸ்.எம். மூர்த்தி. எஸ்.எம். மூர்த்தின்னு ஒருத்தர் உடனே மக்களை சந்திப்பான், பிரஸ் மீட் கொடுப்பான். அப்பதான் அறிவார்ந்து பேசுவான். எவன்கிட்ட காசு வாங்கிட்டு இவர்களெல்லாம் ஆதரிக்க கூடாது, இவர்களை யாரும் ஆதரிக்க கூடாது. அப்படி ஆதரிச்சீங்கன்னு சொன்னா இந்த சமூகம் பலகீனமாகும். இந்த சமூகம் பலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டியது வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் தமிழர் தேசம் கட்சிதான். எதுவும் இருக்கக்கூடாது. இரவு பகல் பார்க்காம போறாங்க. நைட்டு 12 மணி 1 மணி கராத்தே செஞ்சிடணும். தம்பி சுதாகரும் எங்க கூட ஒரு வாரம் வந்தாங்க. 12 மணிக்கு சாப்பாடு போட்டா எப்படி இருக்கும்? காலை உணவை 8 மணிக்கு 12 மணிக்கு போட்டா எப்படி இருக்கும்? சொல்லாம வந்துட்டாங்க. போங்கடா ரத்தத்துல விட்டு சொல்லாம வந்துட்டாங்க.
அன்னைக்கு உணவு நைட்டு 12 மணி, காலை உணவு காலையில 12 மணி. நாங்க தம்பிகளை கூப்பிட்டு, தம்பிங்களா என்னையாவது பட்டினியா போடுங்கடா, ஊழ வரவங்க எல்லாம் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருங்களா. அவ்வளவுதானே, 4 கிராமம் போயிட்டு சாப்பிடலாமா. 4 கிராமத்தை முடிச்சுட்டு போனோம்னா 12 மணி தான் நைட்டு. இது மாதிரி ஒரு தலைமை, அந்த தலைமைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் வேலை செய்யறாங்கன்னா அவங்க பின்னாடி போலாம். மத்திய அரசு தபால் தலை வெளியிடுது. 1350வது சதய விழா, புரியுதுங்களா? 1300 அந்த சதய விழாவுக்கு இப்ப குடியரசுத் தலைவராக இருக்கார்ல, துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவரு, நான் சதய விழாவுக்கு கூட்டிட்டு வரும்போது வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கமா தமிழர் தேச கட்சியா அவர் நான் கூட்டு வரும்போது, அவர் மகாராஷ்டிராவுடைய கவர்னர் வந்தோட என்னடா சொல்லுவாரு, தபால் தலை மத்திய அரசு சார்பா வெளியிடுவேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மணிமண்டபத்துக்கு வெளியே வந்து அவரு, மத்திய அமைச்சர் எல் முருகன், இப்போதைய தலைவர் நயினார் நாகேந்திர எல்லாம் நின்றுட்டு பிரஸ் சந்திக்கிறாங்க. நான் பக்கத்துல நிக்கிறேன். அப்ப சொல்றாங்க, மத்திய அரசாங்கம் நிச்சயமாக தபால் தலை 1350வது பிறந்த நாள் விழாவில் தபால் தலை வெளியிடுவோம்னு சொல்றாங்க. அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியாச்சு. அந்த ஸ்டாம்புக்கு மொத்த ஸ்டாம்பை நம்ம வாங்கணும். பல உண்மைகளை சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப 7 லட்சம் ரூபாய் பணம் கட்டி வாங்கணும். அது ஒருத்தர் பேர்ல டிடி இவங்க பேர்ல தான் அனுப்புறோம் வந்துருச்சு. நான் போய் கேட்கும் போது 7 லட்சம் ரூபாய் பணத்தை நான் கட்டுறேன், ஸ்டாம்பு கொடுக்க எங்க கிட்ட கொடுங்க கேட்கும் போது, இல்ல போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அங்க ஒரு பேராசிரியர் இருக்காரு, படிச்ச முட்டா பையவன் சொந்தக்காரன் பேராசிரியர், அவர் பேர்ல வந்துச்சுன்னா அவரு வேலை செய்யாத அமைப்பு, வேலை செய்யாத தலைவர்களை கூப்பிடுவார் திருச்சியில. என் பேர்ல போடுங்க, இல்ல நீங்க பணம் கட்டுங்க, அவர் பேர்ல தான் வரணும்னு நான் அமௌண்ட் நிப்பாட்டி வச்சுக்கேன். சத்தியமா 7 லட்சம் ரூபாய் பணத்தை ரெடி பண்ணுங்க, என் பேர்ல போடுங்க, இல்லைன்னா எங்க தம்பிங்க பேர்ல போடுங்கன்னா போடல. அவர் பேர்ல போடணும்னா அவரு வசூல் பண்ணாரு. வசூல் பண்ணிட்டு கடைசியில அவங்கள்ட்ட தெரியாம போய் 7 லட்சம் ரூபாய் வாங்கி போட்டாரு. பத்திரிகையில கொடுக்குறாங்க மாலை மலர்ல, நாங்கள் இந்த ஸ்டாம்புக்கு 7 லட்சம் ரூபாய் கொடுத்தோம். கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களே, இது 7 லட்சம் ஒரு பெரிய விஷயமா? நாங்க தான் கொடுத்தோம் சொல்லிட்டு என்னைய கூப்பிடுறாங்க. நான் தானே இதுக்கு கோரிக்கை வச்சேன், எல்லா வேலையும் செஞ்சோம். பிஜேபி என் பேரையும் கூப்பிட்டு டெல்லிக்கு கூப்பிட்டா என் மேல இருக்க அத்தனை வழக்குகளையும், இப்ப இருக்க 3 வெடிகுண்டு வழக்கையும் சேர்த்து, இதெல்லாம் போலீஸ் போட்ட பொய் வழக்கு, நீங்க நம்பிடாதீங்க. ஆமா, நான் திண்டுக்கல்ல இருக்கும் போது திருச்சியில வெடிகுண்டு வீசினாலும் அது ஒரு படத்துல படம் இல்ல, நாசிக்கில நோட் அடிச்சா பாஷாவுக்கு பங்கு பாருங்க, எங்க வெடிகுண்டு அடிச்சாலும் நான் தான் முதல் ஏன். ஏன்னா வெடிகுண்டு தயாரிக்கிறது நான் தான். அது மாதிரி இவர் மேல இத்தனை வழக்கு இருக்கு, வெடிகுண்டு வழக்கு இருக்கு, துப்பாக்கி வச்சுதான் வழக்கு இருக்குன்னு அத்தனை வழக்கை எடுத்து எங்க கொட்டுறான்? இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியில கொண்டு போய் கொட்டுறான். யார்? செல்வகுமார் ஸ்டேஜுக்கு வரக்கூடாதா? டேய், நீ என்ன வேணாலும் தடுத்து பாடுறா, பேரரசர் என்னை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டணுமா அங்க போய் நிப்பாட்ட. என்னவோ முயற்சி பண்ண, கடைசியில நான் போய் நின்ன அந்த இடத்துல. இவங்கதான் எல்லாத்தையும் வெளியிட்ட மாதிரி நேற்று வேற ஒரு பூஜை போட்டு போறாங்க. ஆக்கப்பூர்வமா சொல்லுவாங்கல்ல, ஒரு ஸ்கூலை கட்டு, ஒரு காலேஜை கட்டி நம்ம பசங்களை 20 பேர் 30 பேர் வருஷத்துக்கு படிக்க வை, பணம் இருக்கிறதுக்கு, அதெல்லாம் விட்டுவிட்டு இவனை எப்படி காலி பண்றது? எப்படி காலி பண்ணலாம் முடியாது. அதெல்லாம் அவங்கள பேசிதான் வர்ற ஜனவரி 25 அன்னைக்கு எப்படி இப்படி ஊர் முழுக்க கூடி நின்று வரவேற்பு கொடுத்தீங்களோ, அதே மாதிரி இந்த ஊர் முழுக்க கூடி ஜனவரி 25 ஞாயிற்றுக்கிழமை திருச்சியில் நடக்கிற முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு. இது 2 மாநாடு முடிச்சாச்சு, அரசியல் எழுச்சி மாநாடு முடிச்சாச்சு. இந்த மாநாட்டுக்கு பேர அரசியல் அதிகாரத்தை மீட்கிறேன்.
நான் பெரும்பான்மையா இருக்க உள்ளாட்சியில அதிமுகவும் திமுகவும் உஷாராய்க்க. ஏதோ செல்வகுமார் சட்டசபையில ஒரு தொகுதி கேட்பான், அதுக்கப்புறம் கூட்டணி போட்டு இவ இருக்க உள்ளாட்சி எல்லாம் புடிச்சிடலாம் தப்பு கணக்கு போட்டால நீ போட்டா நீ கெட்ட. நான் பெரும்பான்மையா இருக்க பஞ்சாயத்துல, பேரூராட்சியில, நகரத்துல எப்படி கூட்டணிக்கு வந்தா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வாய்ப்பு கொடுப்பி, அது மாதிரி உள்ளாட்சி பிரதிநிதிக்கான வாய்ப்பையும் கூட்டணி அந்தஸ்துல எனக்கு கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னா என் தம்பிங்க தனிச்சு நிற்பான், நமக்கான அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பான். அதனாலே நாம் பெரும்பான்மையான சமூகம் நமக்கான அரசியலை நாம் மீட்க போகிறோம். அதற்கான மிகப்பெரிய அறைகூவல் தான் திருச்சியில் நடக்க இருக்கிறது. அதுக்கு எல்லாரும் கலந்துக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த நிகழ்வில் என்னோடு கலந்து கொண்ட மாநில செயலாளர் கராத்தே செந்தில் அவர்களுக்கும், மாநில இளைஞரணி துறை செயலாளர் அன்பு தம்பி சக்கரை சுதாகர் அவர்களுக்கும், மாவட்ட செயலாளர் எனதருமை தம்பி முத்துக்குமார் அவர்களுக்கும், இந்த மண்ணினுடைய மைந்தன் அரசியல்வாதினா எப்படி இருக்கணும்னா கோபால பார்த்து கத்துக்கணும். உண்மையை சொல்ற நல்ல பையன். அவ்வளவு புகார சொன்னாங்க பாருங்க. இப்ப போனாங்க நம்மளை விட்டு அயோக்கிய திருடலாம், ஐயோ அங்க வாங்கிட்டான் இங்க வாங்கிட்டான் என்ன சொல்லணுமோ. ஒரு நல்ல உருவாகிறத விரும்புறது இல்லை யாரும். தம்பிக்கு உரிய அங்கீகாரம் கட்சியிலையும் என்னுடைய மனசுலையும் நிச்சயமா இருக்கும். எல்லாத்தையும் வரவேற்று இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்ட தாய்மார்கள் அத்தனை பேருக்குமே தமிழர் தேச கட்சி வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பிலும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிந்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.